அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும், நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும். தண்ணீர் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் அளப்பரிய ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். நம்ம தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் நமக்கு வந்து சேரணும். அதை நாம் பெறக்கூடிய ஒரு மூலப்பொருளாக நாம் தண்ணீரை இந்தந்த நாட்களில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நாளை தினம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி, செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது திருமாலுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஏகாதசி நாளில் விஷ்ணு பகவான் ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து நம்மளால் முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி இந்த நாளில் குறிப்பிட்டு இந்த நாளில் தான் செய்யணுமா அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நல்ல நாட்கள், இப்போ ஏகாதசி, உதாரணத்துக்கு ஏகாதசி சொல்லியிருக்கேன், அது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அல்லது பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய நேரத்தில், அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய உதயமாகக்கூடிய நேரத்தில், இதே மாதிரி நேரத்துலலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உதாரணத்துக்கு நாளைய தினத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கேன். மற்றபடி இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா நாட்களுமே நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை கேட்பதற்கு முன் முதல்ல ஒரு முக்கிய அறிவிப்பு, நம்பிக்கையோடு செய்யணும். எதை செஞ்சாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுவும் கண்ணாடி டம்ளரில் தான் எடுக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. கண்ணாடி டம்ளர் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் உங்களுக்கு அப்படியே தெரியணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வருதுல, அதை யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க. கண்ணாடிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்ல அலைகளை ஈர்த்து கொடுக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை இந்த கண்ணாடியானது ஈர்த்து கொடுக்கும். அப்போ அந்த கண்ணாடியோடு தண்ணீரை சேர்த்து வச்சு நம்ம அந்த சூட்சமத்தை செய்ய போகிறோம். இந்த கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா தழும்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா தழும்ப இருக்கணும், அந்த அளவு நிரப்பிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்யணும். இல்லை அப்படின்னா வானத்தில் நிலவு தெரியக்கூடிய நேரத்தில், ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும். ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த கிளாஸ் எடுத்து அந்த தண்ணீர் கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அந்த தண்ணீரை பார்த்து உங்களுடைய மூச்சு காத்தும் அது மேலே படணும். அதே நேரத்தில் உமிழ்நீர் பற்றக்கூடாது. அதை மாதிரி நீங்கள் அதை அமைதியாக கூட சொல்லலாம். அந்த தண்ணீரை பார்த்து குனிந்து சொல்லணும். அதாவது கீழே கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சு குனிஞ்சு அதை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருடைய அளவானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது லேசாக குறைஞ்ச உடனே கூட நீங்கள் அதை எடுத்து அப்புறப்படுத்தலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் வச்சுக்கணும். இதனால் உங்ககிட்ட நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் தேவைகளை இந்த தண்ணீரின் மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். பிரபஞ்சத்தின் பேரருளால் உங்கள் தேவைகள் உடனடியாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, அதை நீங்கள் நம்பிக்கையோடு இந்த தண்ணீரின் விதி கொண்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்காமல் போகாது. அதே நேரத்தில் முயற்சி மிக மிக அவசியம். எனக்கு வேலை வேணும்னு கேட்பேன், நான் வீடு கட்டணும்னு கேட்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்லிடுறேன், நடக்காது. உங்கள் முயற்சியோட இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்ன சூட்சம தாந்திரிக பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன விஷயம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.